அன்பு நேயர்களே, என் தாய் எப்படிப்பட்டவள்? எங்களது தீவினையின் பயனால் வலுச்சண்டைகள் வந்த வண்ணம் இருந்தன. துர்கா நகரில் வாழ்வதற்கு எதிலும் குறைவில்லை. வலுச்சண்டைகளுக்கும் குறைவில்லை. நிம்மதி இல்லை வாழ்க்கையில். ஒரு கட்டத்தில் வெறுத்து வீட்டை விற்றுவிடலாம் என்று எண்ணி முன்பணம் வாங்க நாளும் குறித்தாகிவிட்டது. விடிந்தால் முன்பணத்துடன் வந்துவிடுவார்கள். என் தாயை நினைத்து இரவு வெகுநேரம் அழுது உறங்கிவிட்டேன். உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தை உணர முடியாத வயது. அதனால் மரத்தடியில் இருக்கும் என் அன்னையை பார்க்க முடியாதே என்ற வேதனையில் அப்படி அழுதேன். அன்று இரவு கனவில் 16 வயது கன்னிப்பெண்ணாக பச்சை நிற ஆடையில் கையில் பெரிய பிரம்புடன் வந்தாள். ஏனம்மா கலங்குகிறாய்? நான் இருக்கிறேன், என் சேனைகள் இருக்கிறதே, போகாதே என்றாள். கனவும் கலைந்தது. சேனைகள் என்னும் வார்த்தையை கதைகளில் படித்தும் பெரியவர்கள் சொல்லியும் கேள்விப்பட்ட அடியேன் அன்னை திருவாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டேன். பிறகு வீட்டை விற்கும் எண்ணத்தை கைவிட்டு விட்டோம். இப்படி தாய் அடியார்களிடத்தில் விளையாடும் விளையாடல்கள் கணக்கில் அடங்குமா நேயர்களே? அம்மா அம்மாதான் என்றும். நான் துணை இருக்கேன் என்று சொல்லியே என்னை அணையிட்டு காக்க வந்தாளே.